பரிசுத்த வேதத்தை கைகளிலே எடுத்துக்கொள்வோம். Let us all take our holy Bible in our hands. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. The book of Deuteronomy chapter 29 verse 29. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். Say amen. இந்த வசனத்தின் முதல் பகுதியை தான் இந்த நாளிலே தெய்வம் நம்மோடு பேசும். Today the Lord is going to speak to us from the first part of this verse. மறைவானவைகள் The நம்முடைய secret things தேவனாகிய கர்த்தருக்கு உரியவை. belong unto our God. மறைவானவைகள் The secret things நம்முடைய கர்த்தருக்கு உரியது. belong unto our God. எல்லாரும் சத்தம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. மறைவானது Everybody say the secret things தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. belong to our God. மறைவானது என்று சொல்லும்போது When we speak of the secret things, நம்முடைய தேவன் நமக்கு வெளிப்படுத்தாதவைகளை தான் மறைவானவைகள் என்று இங்கே வாசிக்க கேட்கிறோம். what we read here, the secret things, means what the Lord has not revealed to us yet. எத்தனையோ காரியத்தை தேவனிடத்திலே போய் நிற்கிறோம், கேள்வி கேட்கிறோம், கர்த்தரிடத்திலே வெளிப்பாடுகளை கேட்கிறோம். சில விஷயங்களுக்கு பதில் இல்லை என்று தயங்கி நாம் தேவ சமூகத்திலே போய் நிற்கிறோம். Many times we stand in the presence of the Lord with lots of questions, with hopes for answers from the Lord. எனக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. And we say, Lord, give me a revelation about இந்த this matter. விஷயத்தை குறித்து எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி தாரும். Lord, reveal us something about this matter. இந்த காரியத்திலே எங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவில்லை ஆண்டவரே. Lord, we are still not clear about this issue. குடும்பத்திலே நடக்கிற இந்த சம்பவங்களுக்கு ஏன் என்ற பதில் எனக்கு இல்லை ஆண்டவரே. Why have I not got answers for what is happening in my family? எதற்காக இவைகளை நீர் எங்களுக்கு அனுமதித்தீர் என்று கேள்வி கேட்கிற கேள்விகளுக்கு கர்த்தரிடத்திலே பதில் இல்லை. And when you ask the Lord, why are these things happening in my family, the Lord is not answering you. இன்று ராத்திரி நீங்கள் ஒருவேளை சில காரியத்தை தேவனிடத்திலே பல மாதங்களாக காலங்களாக கேட்டு பதிலில்லாத சில மறைவான பகுதிகள் இருக்குமானால், if it has been months of you asking the Lord for some answers and it has been revealed as a secret from you, இன்றும் உங்களுக்கு அதிலே ஒரு பதில், ஒரு தெளிவு கிடைக்காவிட்டால், and if tonight you do not get any answers for it, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, know that the Lord is telling you மறைவானவைகள் the secret things belong to the Lord. வலது கையை நல்ல உயர்த்தி Lift up பரிசுத்த your right தெய்வத்தை hand மகிமைப்படுத்துவோம். and glorify the holy God. மறைவானவைகள், The secret things, the மறைவானவைகள். secret things. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த பாடுகள், Why these troubles in your ஏன் இந்த life? வியாதி எனக்கு, Why am I having this ஏன் disease? இந்த கடன் எனக்கு, Why am I going through ஏன் இந்த debt? உபத்திரவம், Why this ஏன் persecution? இந்த பொருளாதார பிரச்சனை, Why this financial ஏன் problem? என் குடும்பத்தில் பிரிவினை, Why separation in my ஏன் இந்த family? மந்திரம், Why this ஏன் sorcery? இந்த சூனிய Why வல்லமைகள், this witchcraft? கர்த்தர் சொல்லுகிறார், The Lord is telling you, இதுவரைக்கும் உனக்கு பதில் இல்லாவிட்டால் till today you have no answers. கர்த்தர் இன்று இரவு சிலருக்கு பதில் தருகிறார். Tonight the Lord is giving an answer to some of you. உனக்கு மறைத்து வைத்தேன், I have kept it a secret from you. உனக்கு மறைத்து I வைத்தேன், have kept it a secret சில from you. காரியத்தை நான் உனக்கு மறைத்தேன், I kept a secret of some சில things from you. பதில்களை நான் உனக்கு மறைத்து I வைத்தேன், kept a secret of some answers சில from you. வெளிப்பாடுகளை நான் உனக்கு மறைத்து I வைத்தேன், hid some revelations from சில you. அந்தகாரத்திலே நடக்கிற சில விஷயங்களை நான் உனக்கு மறைத்து I வைத்தேன். hid whatever that was happening in the dark. உனக்கு பார்க்க முடியாதபடி நானே உன் கண்களுக்கு மறைத்து வைத்தேன். I alone closed your eyes to keep it hidden from you. உபாகமத்திலே மோசேயின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், In Deuteronomy the Lord said to Moses, எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. it is not necessary for me to reveal everything to you. I am God. நான் கர்த்தர், I am God. வெளிப்படுத்த வேண்டியவைகளை வெளிப்படுத்துவேன். I will only reveal what I want to reveal. மறைக்க வேண்டியதை நான் மறைப்பேன். And I will keep secret of whatever I want. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உரியது. Whatever that is revealed is for you and your children. மறைவானதோ அது கர்த்தருடையது. But everything
Everything that is secret belongs to the Lord. இன்றைக்கு இரவு கர்த்தர் சொல்றாரு, Tonight the Lord is saying, அந்த மறைந்திருக்கிற சில பகுதியை பார்க்க முடியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். you are suffering because you can't see what is hidden from மறைந்து you. கொண்டிருக்கிறவைகளை காண முடியாமல் சில குழப்பத்திலே You are இருக்கிறாய். confused because you can't see what's hidden from you. கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி சொல்றதை எத்தனை பேர் How many of you ஏற்றுக்கொள்கிறீர்கள்? accept the word of the Lord அது tonight? மறைந்திருப்பது நல்லது. It is good to keep it a secret. Come on my dear people, கையை உயர்த்தி ஒரு ஹalleluya. Say hallelujah. சில விஷயத்தை தேவன் நமக்கு மறைத்து வைத்தது The Lord நல்லது. has hidden some things from us. அந்த மறைவான பகுதியில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And in the secret things the Lord alone shall work. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் மாத்திரம்தான் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கு உரியதா. Whatever revealed belongs to you and your children. மறைக்கப்பட்டதோ அது கர்த்தருடையது. But whatever that's kept a secret belongs to the Lord. சில காரியத்தை உங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறார்ல, The Lord has hidden some things from you. சிலதுக்கு பதிலே உங்களுக்கு கிடைக்கலல. You have not received answers for so many சில things. விஷயங்களுக்கு உங்களுக்கு வெளிப்பாடே கிடைக்கலல. You have no revelations for certain matters. சில சத்தம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லல. You're not receiving an answer for most of the things you're hoping for. தேவன் உங்களோடு பேசுறதை நீங்க உணரவே முடியலல. You can't feel the Lord speaking to you. கர்த்தர் மௌனமா இருக்கிறதும், The Lord is being silent. கர்த்தர் சில காரியத்தை மறைத்து வைத்திருப்பதும். And the Lord has kept some things in secret. மோசே இடத்துல சொல்றாரு, The Lord said to Moses, அது எனக்கு உரியவைகள். the secret things belong to கை me. உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Say hallelujah. இப்போ நாம் வாசிக்க போகிற மிக முக்கியமான வசனம் We're going to read an important verse. உபாகமம் 29 Deuteronomy chapter 29 24 வசனத்திலிருந்தே வாசிப்பீர்கள் என்றால், from verse 24 onwards. அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், Why did the Lord do such thing to the people of the nation? இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். They shall say is the reason for the Lord's anger. அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய், They have forsaken the covenant of the Lord of their fathers, which had made them brought out of Egypt. தங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவளை பணிந்து கொண்டபடியினாலே, For they went and served other gods and worshipped them. 27 வசனத்தை கவனிங்கள். கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதின் மேல் கோபம் மூண்டவராகி, The anger of the Lord was kindled against the land to bring upon all the curses that are written in this book. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். The Lord rooted them out of their land in anger, in wrath, and in great indignation, and casted them into another land. முடிவிலே முடிக்கிறாரு, In the end, the Lord said, மறைவானவைகள் the secret things நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். belong unto our God. கை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு ஆமென் போட்டுருங்க பார்க்கலாம். Say amen. சில விஷயங்கள் நம் தேவனிடத்திலே போய் எவ்வளவு தான் முறையிட்டாலும் நமக்கு பதில் கிடைக்காது. No matter how many times you go and argue with the Lord for certain revelations, you will not get the answer. நமக்கோ பதில் இன்றைக்கே கிடைக்கணும். For us, we need answers today itself. நாம் மனுஷர்கள், Because we are humans. ஆகையினால் நம்முடைய மனதிற்கு இன்றைக்கே பதில் கிடைக்கணும். So our heart seeks answers today itself. ஆனா மோசே கற்றுக் கொடுக்கிறாரு, But Moses is teaching us here. இதெல்லாம் நடக்கும் போது, When all these things take என் place, கோபம் பற்றி எரியும் போது, when my anger is kindled, என்னுடைய நீதி விளங்கும் போது, when my righteousness is being shown, என்னுடைய கரம் செயல்படும் போது, when my hand starts to work, இவைகள் எல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு மறைக்க வைக்கப்படும். that is when some things will be hidden from you. அதை நான் மறைச்சித்தான் செய்வேன். I will hide and work. நான் அதை மறைவாகத்தான் செய்வேன். I will only work in secret. நான் மறைவிடத்திலே கிரியை செய்கிறவர். I am a God who works in secrets. அந்தரங்கத்திலே கிரியை செய்கிறவர். I work in hidden places. அவரோ அந்த மறைவானவைகளுக்கு உரியவராக இருக்கிறார் என்று மோசே கற்பிக்கிறார். And Moses is teaching the people here that the Lord is the one who takes control of secret ஆகையால் இந்த things. ராத்திரி சில
கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை மட்டும் இப்படி மாறாம உட்கார்ந்து? And today there are some of you here who have come with a question, Lord, why my life has not நான் changed? எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் பண்றேன், I pray a Lord, I fast a Lord, நான் எவ்வளவு உமக்கு உத்தமமா வாழ நினைக்கிறேன், and I'm trying to live a righteous life for ஏன் you. அந்த விடுதலை எனக்கு வரல? Why am I not delivered yet? ஏன் எனக்கு அந்த காரியத்துல ஒரு பதில் கிடைக்கல? Why have I not received the answer? ஒரே வார்த்தை தான், Only one word. மறைவானவைகள். The secret things belong unto Come on the church, Lord. கையை உயர்த்தி சொல்லிரணும்ல, மறைவானவைகள் The secret things belong unto the Lord. யாருக்குரியது? அந்த சத்தத்தை கேட்டா திரும்பி இலங்கைக்கே போயிடலாமான்னு இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் வாயை திறந்து சொல்ல, பல்லு கொட்டுவா போகுது. நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள், மறைவானவைகள். The secret things belong unto the Lord. உங்க லைஃப்ல சிலதை கர்த்தர் மறைச்சிட்டாருன்னா அதை போய் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. If the Lord has hidden some things in your life, do not desire to look into it. சில விஷயத்தை தேவன் உங்களுக்கு மறைச்சிட்டாரா? If the Lord has already kept something secret from you, அது தேவனுக்கு உரியவைகள். then understand it belongs to the Lord. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டார்னா, If the Lord is willful to reveal it to you, மறைவிடத்திலே இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்குவார். He shall bring whatever is in secret into எத்தனை public. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe tonight? இயேசு சொல்லுகிறார், அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாராம். The Lord will bring whatever that is done in darkness into the light. மறைவிடத்திலே செய்தவைகளை கர்த்தர் வெளியரங்கத்துக்கு கொண்டு வருவார். Whatever done in darkness in secret shall be brought to public. நாம் ஆராதிக்கிற தேவன் The Lord whom we worship, நமக்கு சில விஷயத்தை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, and if He is willful to reveal some things to அதை you, தூதர்கள் தடை செய்ய முடியாது. no angels can stop அதை it. மனுஷன் தடை செய்ய Man முடியாது. cannot stop it. அதை எந்த வல்லமையும் தடை செய்ய No முடியாது. powers can stop it. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உரியவைகள். Whatever that is revealed is for you and your children. ஆனா அவர் மறைச்சிட்டாருன்னா, But if the Lord has kept it a secret, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற சில மறைவான பகுதிகளை if the மறைச்சிட்டாருன்னா, Lord has kept some hidden parts of your life கையை as a உயர்த்தி secret, ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. lift up your hands and praise the எனக்கு Lord. மறைச்சு வைத்ததற்காக ஸ்தோத்திரம். Say, Lord, I praise you for hiding it from வாயத்திறந்து me. கரங்களை உயர்த்தி Open your ஸ்தோத்திரம் mouth, பண்ணுங்க. lift your hand and say, Lord. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up your hands and praise கையை the உயர்த்தி Lord. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up your hands and கையை praise the உயர்த்தி Lord. தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. Give glory to your அவர் God. மகிமை நிறைந்தவர். He is a glorious அவர் God. வாக்கு நிறைந்தவர். He is a God with அவர் promises. சர்வத்தில் உண்மை உள்ளவர். He is a faithful அவர் God. சொல்வதை செய்பவர். He will fulfill what He has அவர் said. உனக்கு மறைத்தாரானா, And if He is keeping it as a secret அது from you, மறைந்திருப்பதுதான் நலம். ஒரு ஆமென் வரலே. say amen. அதை வெளியே எடுக்க நாம் முயற்சி செய்தால், And if we try to bring whatever is secret into public, நாம் காயப்படுவோம். we will be hurt. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அதனால தான் தாவீது சொல்றாரு, That is why David said, 131ஆம் சங்கீதம் முதல் வசனம், Psalm 131 verse 1. கர்த்தாவே, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும், எல்லாரும் சொல்லுங்க, என்ன காரியமா? பெரிய காரியங்களிலும், பெரிய காரியங்களிலும், எனக்கு மிஞ்சின கருமங்களிலும், எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை, நான் தலையிடுகிறதும் இல்லை. ஆண்டவரே, ஏன்யா எனக்கு இத மறைச்சீங்க? Lord, why did you hide this from me? உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கிக்கிட்டு ஒரு ஜனம் போகுது. A group of people carried the ark of the covenant, started to journey, ஒருத்தன் and one of them அதை எட்டி தான் பார்த்தான். just peeped into the ark of the covenant. கர்த்தர் அவனை அடித்தாருங்க. The Lord struck him. ஏன்? Why? கர்த்தர் மறைத்து வைத்த காரியத்தை எட்டி பார்க்க நினைக்கவே. Because you shouldn't desire to see what the Lord has kept in secret. கணவன் வாழ்க்கையில செய்துகிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கிறாருன்னு விளங்குது. ஆனா ஏன் 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 என்ற கேள்வி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பின் அடைய செய்து கொண்டே இருக்குது.
You constantly have a question, why? Why is the Lord doing some என் things in பிள்ளைங்க my life? வாழ்க்கையில தெய்வம் ஏதோ ஒன்னு செய்றாரு. I know the Lord is doing something in the lives of ஆனா my அது எனக்கு children, இப்ப விளங்கல. but I do not ஆனா understand. நான் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யும்போது But when you try to understand what the Lord is doing, காயப்பட தொடங்குகிறேன். I begin to get hurt. ஒன்று சொல்லட்டா? Let me tell you something. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. our God is Jehovah Jireh. அவர் எல்லாம் He shall take care of Hello, everything. come on people. அவர் எல்லாம் He will take care of everything. இந்த பார்த்து கொள்வார். தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் சொல்லுங்க. இங்க ஆவியில நிறைந்து சொல்லுங்கள். Fill the அவர் Spirit and எல்லாம். say, the Lord will take care of everything. சில நேரம் இதெல்லாம் நம்ம வாயில வருது. Sometimes all these words come from our mouth. ஆனா சில விஷயம் மறைத்து வைக்கப்படும் போது But when certain things are kept secret from you, உடைய மாம்சம் your flesh இந்த காரியத்தை எப்படியாவது பார்க்கணும் என்று ஆசைப்படுது. is somehow trying to desire you to see what the Lord has kept hidden. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? Do you know something? மோசே சாதாரண ஆள் கிடையாது. Moses was not an ordinary person. மோசேக்கு தேவன் எப்படி பேசுவாராம்? How did the Lord speak to Moses? நீங்கள் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்கள். Turn the scriptures to Numbers chapter 12. என்னாகமம் 12ஆம் அதிகாரம். Numbers chapter 12. வாசியுங்கள். Verse 1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை அடுத்த வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. Verse 3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சரி. சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். Right. 3 பேரும் போனார்கள். இப்போ ஆரோனையும் மிரியாமையும் கூட்டிக்கிட்டு கர்த்தர் மோசேயுடனே ஒரு இடத்திற்கு மீட்டிங் வைக்க கொண்டு போறாரு. என்ன மீட்டிங்? வாசிங்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். சரி. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், ஐயா, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை வசனத்தை கவனியுங்கள். கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். சரி. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல. முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். Come on people, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி சொல்றாரு. The Lord is testifying about Moses. என் தாசனாகிய மோசேயினிடத்தில் மறைச்சு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for me to speak in darkness with என் தாசனாகிய மோசேயினிடத்தில் நான் ஒன்றையும் மறைத்து பேச வேண்டியதில்லை. I don't have to hide and speak to Moses. நான் என் தாசனாகிய மோசேயினிடத்தில் முகமுகமாய் பேசுகிறேன். I speak face to face to my servant. மற்ற தீர்க்கதரிசிகளிடத்தில் தரிசனத்திலும் சொப்பனத்திலும் பேசுகிறவர் நான். I speak to other prophets in dreams and visions. ஆனா என் தாசனாகிய மோசேக்கு, but with my servant Moses, பிரத்யட்சமாய் பேசுகிறேன். I speak directly to him. ஒன்றையும் மறைக்காமல் பேசுகிறேன். I do not hide anything from him. வெளியரங்கமாய் I பேசுகிறேன். speak clearly to எனக்கும் him. அவனுக்கும் இடையே ஒரு மறைவும் இல்லை. There is nothing as a hindrance for அவன் me என் and him. வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். He is faithful in all my house. என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். And the Lord is testifying about him. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வரும் பொழுது, and when you come to Deuteronomy chapter 29, இதே மோசே எழுதுகிறார். the same Moses is writing, மறைவானவைகள், the secret things கர்த்தருக்கு உரியவை belong unto the Lord. தேவனுடைய வார்த்தையை பெற்ற மோசே, Moses who received the word of the God, மறைவாக அல்ல வெளியரங்கமாய் சில காரியத்தை தேவனிடத்தில் இருந்து பெற்ற மோசே, Moses who received the secret things publicly from God, தேவனிடத்திலே சகல காரியத்தையும் வெளியரங்கமாய் பெற்ற மோசே, Moses who received everything from God. தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது மோசேயை கொண்டு சொல்ல வைக்கிறார். Now the Lord is making Moses say, சில காரியத்தை நான் மறைத்து வைப்பேனே, ஆனால் if I have kept some things as a secret, வீட்டில் நடக்கிற சில விஷயங்களை நான் உனக்கு
உனக்கு காட்டாம மறைச்சு If I வைக்கிறேன் kept some things happening in your family as a உன் வாழ்க்கையில secret, சில விஷயங்களை நான் மறைத்து if I வைத்திருக்கிறேன் kept some things hidden from you, உன் வேலை செய்யற ஸ்தலத்திலே சில விஷயத்தை மறைத்து if I kept some things in your workplace as a secret from you, நான் அதிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். that means I am working something. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் மறைத்தார்? How many of you can say the Lord has hidden it? உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் மறைத்தார். Lift your hand and say the Lord has hidden it. அவர் மறைத்து வைத்திருக்கிறார். The Lord has kept it a secret, அதை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது. and it shall not be revealed அது unto you. உங்களுக்கு காண்பிக்கப்படாது. It will not be shown to you. யோபு வாழ்க்கையிலே 3ஆம் அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் யோபு பேசுகிறார். Job speaks from Job chapter 3 up till verse 42. நீங்கள் அந்த அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது வாய் ஏன் என்ற கேள்விகளாலே நிறைந்தவன் யோபு. When you read all these chapters, you will learn that Job was a curious man with lots of why. 42ஆம் அதிகாரத்திலிருந்து தான் தெய்வம் யோபோடு கூட பேசத் தொடங்குகிறார். But only from chapter 42 onwards the Lord began to speak to Job. விளக்கப்படுத்துகிறார். The Lord explains to him. அவனோடு இடைப்பட்டு The பேச. Lord encounters and speaks with him. ஆனால் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரத்துக்குள்ள But between this chapter 2 to chapter 42, அவன் பிள்ளைகளை இழந்தான். he lost his children. அவனுடைய ஆஸ்திகளை He இழந்தான். lost his wealth. அவன் நன்மைகளை He இழந்தான். lost every blessing. அவனுக்குரியவைகள் எல்லாம் அவனை விட்டு போனது. Everything that he had left him. ஆனால் அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு பதில் மௌனம். But the only answer he got from God was silence. அவன் நண்பர்கள் அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். His friends mocked him. நீ பாவம் செய்திருப்ப போல. They said you would have sinned. நீ ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருப்ப போல. You would have done some mistake. அவனை குற்றவாளியாக நிரூபித்தார்கள். They only proved him as a ஆனா person who did a யோபு இது crime. எல்லாவற்றிலும் But in all things, ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையுடையவனாக இருந்தான். Job was only hopeful upon the Lord in one thing. கர்த்தர் மறைவிடத்தில் எனக்கு மறைத்து வைத்திருக்கிறார், ஆனால் அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். He only said, if the Lord has hidden this from me, that means the Lord is doing When something. there is no answer, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்காத போது, உங்களுக்கு சில காரியத்தை அவர் வெளிப்படுத்தாத பொழுது, but the Lord doesn't reveal some things to you, அந்த நாட்களிலே நீங்கள் எவ்வாறாக இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். it is important to know what kind of a person you are during that time. அந்த மௌனம், அந்த மறைவான காலங்கள். That silence, the time of secret things. யோபு 13:15 வாசித்து When பாருங்கள். you read Job chapter 13 verse 15, வாசிப்போம். Job 13:15 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். say hallelujah. அவரே என்னை கொன்று போட்டாலும் Though the Lord slays me, நான் அவர் மேல் என்னவா இருப்பேன்? I will trust in him. என்ன பெற்றா ஒரு 10 நாள்ல எல்லாம் ஃபியூஸ் போய் கிடக்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். say hallelujah. ரைட். அவர் என்னை போட்டாலும் சத்தமா சொல்ல பயமா இருக்கா? say it loudly. கொன்றுவான்னு பயமா இருக்கா? Are you afraid the Lord will slay you? சத்தமா சொல்லுங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் என்னவா இருப்பேன்? நம்பிக்கையாயிருப்பேன். ஏங்க மௌனமா கர்த்தர் இருக்கிற காலத்துல ஒருத்தனால இப்படி சொல்ல முடியுமா? When the Lord is silent in your life, will you be able to say this word? அவனுக்கு எதுவுமே விளங்க மாட்டுது. He doesn't understand what's happening. காத்தடிக்குது. The wind is coming 10 பிள்ளைங்க சாகுது. and 10 of his children die ஒரே நாள்ல சாகுது. in just one day. சரீரம் முழுவதும் வியாதி. His whole body is filled with எல்லாம் diseases. நாறி போயிடுச்சு. He is already struck. கேட்டா கர்த்தரிடத்துல எந்த பதிலும் இல்ல. When he asks of the Lord gives him no answer. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா சொல்லுவீங்களா? If அவர் you and I என்னை are there, கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு. in that situation, will you say, if the Lord slays me, I will trust in நான் him? சொன்னதை திரும்ப சொன்னாலே முழிச்சிட்டு இருக்கீங்க. When I ask you to repeat what I say, you are already wondering. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருன்னு நான் சொன்னதை உங்களை சொன்னாலே முழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்து பேந்தன்னு. When I ask you to repeat what I just said, you are already looking at me curiously. அவர் கொல்ல வந்தா சொல்லுவீங்களா? But if truly the Lord comes to kill you, will you say this word? மோசேயை தேவன் கொல்ல வந்தார். But the Lord came to kill Moses. ஆனாலும் மோசே தேவனுக்காக உண்மை உள்ள மனுஷனாக இருந்தார். Yet Moses was faithful to the Lord. கர்த்தர் சில காரியத்தை உங்க வாழ்க்கையில மறைச்சு செய்றாரா? If the Lord has hid some things and are doing some things in secret from சில you, காரியத்தை அனுமதிக்கிறாரா? if the Lord is allowing some things in your கையை life, ரெண்டையும் உயர்த்தி சொல்லுங்க ஸ்தோத்திரம். then lift up both your hands and say, Come on praise the church, Lord. ரெண்டு கையை உயர்த்தி
உயர்த்தி சொல்லுங்கள் ஸ்தோத்திரம். Lift up both your hands and say, praise the Lord. யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார். Job said, the Lord gave me and he took it from me. நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்றேன். Let me tell you only one thing tonight. உங்களை விட்டு எது போனாலும், No matter what has left you, உங்களை விட்டு மனுஷர்கள் போனாலும், whether it is people உங்களை விட்டு குடும்பம் போனாலும், or your family உங்களை விட்டு ஆஸ்திகள் or போனாலும், your wealth, ஒன்று நல்லா விளங்கிக்குங்க, you have to understand one thing clearly. அதை கொடுத்தவரும் கர்த்தர் தான். It is the Lord who gave you all these. சிலதை அவர் எடுத்துட்டாருன்னா, And if the Lord has taken these things from you, come on people, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்கள் lift up all your hands, ஸ்தோத்திரம். people, and say, praise the அவ்வளவுதான் Lord. முடிஞ்சுச்சு. That's the story. மௌன காலங்கள்ல ஸ்தோத்திரம் செய்ய கத்துக்குங்க. During your time of silence, learn to praise the மறைவான Lord. நாட்கள்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. During the time of secret things, learn to glorify God. ரொம்ப கஷ்டமான காலத்துல கடவுளை ஆராதிக்கிறது தான் During difficult times, you need to worship the Lord. தேவன் விரும்புகிற ஒரு And that is what the Lord desires from you. ஆண்டவர் உங்களுக்கு சில விஷயங்களை கடந்து கூட்டிக்கிட்டு போகும்போது, When the Lord is causing you to journey in certain situations, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நடங்க. just praise the Lord and walk in the பதில் path. வரும். The answer shall எல்லாரும் come. சொல்லுங்க, பதில் வரும். Say, the answer will come. வரும்போது நீ இரட்டத்தனையாய் When the ஆசீர்வதிக்கப்படுவாய். answer comes, you will be பதில் blessed in வரும்பொழுது double portion. கர்த்தர் உன்னை பெருக பண்ணி When the இருப்பார். Lord answers, He will பதில் வரும்பொழுது உன் expand you. சத்துருக்கள் கண்கள் காணும்படி When உன்னை the Lord உயர்த்துவார். gives you the answer, your பதில் enemies will வரும்பொழுது see it. கர்த்தர் உன்னை When the மேன்மைப்படுத்துவார். answer comes, the Lord will பதில் வரும்பொழுது glorify you. கர்த்தர் உன்னை When உயர்த்தி the answer வைத்திருப்பார். comes, the Lord will பதில் uplift you. வரும்பொழுது நீ When the answer comes, the கனப்படுத்தப்படுவாய். Lord will cause honor to your life. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கை உயர்த்தி சொல்வோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தம் உயர்த்தி சொல்வோமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. கைதட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைதட்டி வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. கை உயர்த்தி என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். கைதட்டி நன்றி தகப்பனே. எஸ், நன்றி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தீர்க்கதரிசியின் தேவ சத்தம். வருகின்ற 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ராஜலட்சுமி திருமண மண்டபம், தொழில்பேட்டை பஸ் ஸ்டாப், வால்பாறை மெயின் ரோட், பொள்ளாச்சி. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசெதேக். தொடர்புக்கு 9600457569 அல்லது 9790422173. சுகம், விடுதலை, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.